ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா? இன்றைக்கி நான் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி நான் வாங்கினது ஆன்லைனில் கிடையாது. இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கூட கிடைக்க தான் செய்யும். பட் நான் இது வாங்கினது நான் ஆர்மியில் இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே ஒரு ஆர்மி கேண்டீன் இருக்குது, போலீஸ் கேண்டீன் மாதிரி ஒரு கேண்டீன். அங்கே தான் நான் இந்த ப்ராடக்டை பார்த்தேன். ஆக்சுவலி நான் முன்னாடி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். இப்போ ஃபீடிங் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு குழந்தை இருக்கான். குழந்தை பிறந்து 5 மாதம் தான் ஆகுது. இப்போ 6 தொடங்கியிருக்கு. ஸோ என்னால் எந்த ஒரு ஸ்கின் கேருமே பண்ண முடியல. ஸோ ஸ்கின் கேர் பண்ணாதனால என்னாச்சுன்னா என்னோட ஃபேஸ் முன்னாடியே கொஞ்சம் டார்க்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். அதை விட எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கூடி. ஆக்சுவலி ப்ரெக்னன்சி சமயத்துலேயே எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே கூடி போச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே கேர் பண்ணாமல் விட்டதுனால என்னோட ஃபேஸ் ரொம்ப கேவலமாக என்னோட ஓப்பன் போர்ஸ்லாம் ரொம்ப டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு என்னோட கான்ஃபிடென்ட் எல்லாமே போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் நல்ல ஒரு ப்ராடக்ட் எனக்கு பண்ணணும் ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்லை. எதை யூஸ் பண்ணலாம்? எனக்கு என்னன்னா ஃபீடிங் பண்ணுறதுனால குழந்தைக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ குழந்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நமக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் தேடினேன். அப்போ தான் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் எங்களோட கேண்டீனில் நான் பார்க்குறேன். இது பஞ்சாரஸோட பிரைட்னிங் ஃபேஸ் சிரம். இதில் சேஃப்ரான் அண்ட் நைசினமைட் இருக்குது. இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். மெயினாக ப்ரெக்னன்சிலாம் கழிஞ்சு போஸ்ட்மார்ட்டமில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது நான் எப்படி அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, அங்கே இருக்க ஸ்டோர் கீப்பர் அவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நான் கேட்டேன். மீன்ஸ் ஸ்டோரில் அங்கே இருப்பாங்கல்ல, சேல்ஸில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க இந்த மாதிரி பிராண்ட் ப்ராஜெக்ட் இது பண்ணுறவங்க, மீன்ஸ் ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஆள், அவங்ககிட்ட நான் கேட்டேன். இது ஃபீடிங் டைமில் யூஸ் பண்ணுறது சேஃபான்னு கேட்டேன். அவங்க யூஸ் பண்ணுறது சேஃப் தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது பிரைட்னிங் ஃபேஸ் சிரம் அப்படின்னு சொன்னாங்க. பிரைட்னிங் பண்ணுமாங்கிறது எனக்கு அப்போ சும்மா சொல்லுவாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சு. இன்னொன்று இதோட ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதாவது நமக்கு நீங்கள் நார்மலாக வாங்கினீங்க அப்படின்னா 300 rupees. இதே எங்களுக்கு கேண்டீனில் 250 rupeesக்கே கிடைக்குது. 250 rupees 230 rupees அரௌண்ட்ல கிடைச்சிருச்சு. அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த சிரம் எப்படி பிரைட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். வாங்கிட்டு ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. நல்ல சிரம். எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த ஒரு மோஸ்ட் ஹார்மான எந்த ஒரு சேர்க்கல, எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இது இல்லை. நான் செக் பண்ணிட்டேன். ஏன்னா செக் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எந்த ஒரு ப்ராடக்ட்னா நான் மேக்கப் போட முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் தான் நான் மேக்கப் போடவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ கொஞ்சம் வீடியோ பண்ணுற கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் மேக்கப் போடாததுக்கு காரணம் என்னன்னு வச்சிங்கன்னா, என்னோட குழந்தை இருக்கான். ஸோ அவனுக்கு நான் மேக்கப் போகாமல் நான் ஏதாவது வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவன் அழுகும்போது நான் டக்குன்னு அவனை எடுக்க வேண்டியது இருக்கும். அவன் என்ன ஃபேஸில் பியூட்டி தடவுவான், முத்தம் கொடுப்பான், வாய் வைப்பான். அப்போ அப்படி இருக்கும்போது என்னோட ஃபேஸில் இருக்க மேக்கப்னால அவனுக்கு எந்த ஒரு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மெயினாக மேக்கப் எதுவுமே போடுறது கிடையாது. இப்போ கூட நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வெறும் சன்ஸ்கிரீன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பவுடர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிரட்டுருவீங்க. நான் யூஸ் பண்ணுறது என்னோட குழந்தைக்கு நான் வாங்கி வச்சிருக்கிறேன் பேபி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி அவனுக்கு நான் ஹிமாலயா பேபி பவுடர் யூஸ் பண்ணலை. நிறைய பேர் கொண்டு வந்தது ஹிமாலயா பேபி பவுடர். அப்போ அதை தான் நான் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு அது பிறகு உங்களுக்கு அதோட சீக்ரெட்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நான் மேக்கப் எதுவுமே ரொம்ப போடுற ஆள் கிடையாது. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்கின் கேர் மாதிரி பண்ணணும்னு ஆசை. நான் இதை யூஸ் பண்ணுறேன். 20 days யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ஹானஸ்டாக ரிவ்யூ சொல்கிறேன். இது கூடவே ஒரு ஃபேஸ் வாஷ்மே நான் வாங்கியிருந்தேன். ஃபேஸ் வாஷ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. வாஷ் அதை நான் யூஸ் பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வருது. அண்ட் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு அது செட் ஆகலை. இப்போ நமக்கு செட் ஆகாத ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம்னா அது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு விட்ற மாதிரி அதை நிறுத்திட்டேன். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது பான்ஸோட ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளியர் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இதை நைட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டே டைம்னு போடலாம். டே டைமில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் போடுறது நல்லது. நான் இது
நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கு, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து இது ஆன்லைனில் வாங்கலை, இது நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இது ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்ல ஒரு சிரம். உங்களுக்கு ஃபேஸ் நல்லா டார்க் ஆகிடுச்சு, கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டன் ஆகணும், மீன்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க மட்டும், மீன்ஸ் இது நல்லா லைட்டப் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட ஸ்கின்னை வந்து டக்குன்னு ஒரு வெளுத்துட்டு அப்படிலாம் காட்டாது, வெளுக்க வைக்காது. இது கண்டிப்பாக உங்களை வந்து கலர் ஆக்குது. இது வந்து உங்களை ஒரு சின்னதாக ஒரு க்ளோவும் ஒரு நல்ல பிரைட் லுக்கும் உங்களுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நைட் யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட் லுக் கிடைக்குது. அதுக்கு நான் வந்து கேரண்டடாக சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ். 300 ருபீஸ்ங்கிறது அரௌண்ட் 400 500 தான் நான் வாங்குறேன். நான் எஸ்எம்எஸ் சிரம் எல்லாம் முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிஃபோர் ப்ரெக்னன்சி. இல்லை 400 500 தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கூட எனக்கு இவ்வளோ எஃபெக்ட் தரல. விட்டமின் சி எல்லாம் வர நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே என் ஸ்கின்ல தெரிஞ்சே கிடையாது. பட் இது யூஸ் பண்ணி என்னோட ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆன மாதிரி, மீன்ஸ் ஓப்பன் போர்ஸ்க்குள்ள எனக்கு டார்க்கா பிக்மெண்டேஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து இது நல்லா கம்மி பண்ணிருக்கு. ஒரு 20 நாள்ல இவ்வளவு கம்மி பண்ணோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையாவே நல்லா இருக்கு. சரிங்களா, அதனால மட்டுமே இந்த ரிவ்யூ நான் பண்றேன். இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க வாங்கிக்கலாம். நல்லா இல்லைன்னா நான் கண்டிப்பா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். பட் இது நிஜமாவே எனக்கு நல்ல ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கும் ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் பிரைட்டனா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 10 out of 9 கொடுப்பேன். 1% எதுக்காக அப்படின்னா, இது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, ஸ்டிக்கியா இருந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல். மற்ற நைஸ்னமைட் சிரம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டிக்கியா இருக்காது, ஒரு வாட்டரி ஸ்டார் இது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், ஆயில் எடுத்து தேய்ச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் நிஜமாவே நல்லா இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நாளைக்கு இன்னொரு ப்ராடக்டோட ரிவ்யூவோட நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.